கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களிலே சியோன் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we are meditating the holy words of God with the help of the Holy Ghost under the title Zion. 102ஆம் சங்கீதம் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். Let's read Psalm 102 verses 13, 14 and 16 in English. Thou shalt arise and have mercy upon Zion, for the time to favor her. The set time is come, for thy servants take pleasure in her stones, and favor the dust thereof. When the Lord shall build up Zion, he shall appear in his glory. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவுசெய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். Thou shalt arise and have mercy upon Zion. அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. For the time to favor her, the set time is come. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். For thy servants take pleasure in her stones and favor the dust thereof. தேவனுடைய ஊழியக்காரர் வாஞ்சை வைக்க வேண்டிய அந்த கற்கள் எவைகளை காட்டுகிறது? What do the stones upon which the servants of God take pleasure show? அல்லது ஒரு தேவ ஊழியன் எந்த கற்களின் மேல் வாஞ்சை வைக்க வேண்டும்? Or upon which stones should a worker of God take pleasure? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The book of Revelations chapter 21 verse 14. And the wall of the city had 12 foundations, and in them the names of the 12 apostles of the Lamb. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. 19-20 verses 19 and 20. And the foundations of the wall of the city were garnished with all manner of precious stones. The first foundation was jasper, the second sapphire, the third a chalcedony, the fourth an emerald, the fifth sardonyx, the sixth sardius, the seventh chrysolite, the eighth beryl, the ninth a topaz, the 10th a chrysoprasus, the 11th a jacinth, the 12th an amethyst. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்னங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பத்மராகம், ஏழாவது ஸ்வர்ணரத்தினம், எட்டாவது படிகை பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது சுநீரம், 12வது சுகந்தி. இவைகளே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. 10வது வைடூரியம். The 10th a chrysoprasus. வைடூரியம் என்கிற வார்த்தைக்கு வேத வல்லுநர்கள் கொடுத்த அர்த்தம் கற்பு என்பதாகும். The meaning given for the term chrysoprasus by the biblical scholars is chastity. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது In the book of Revelations chapter 14 4ஆம் வசனம் வாசிங்க. verse 4. These are they which were not defiled with women, for they are virgins. These are they which follow the Lamb whithersoever he goeth. These were redeemed from among men, being the first fruits unto God and unto the Lamb. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். கற்புள்ளவர்கள் இவர்களே. These are virgins. ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் கற்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். Every worker of God should be a virgin or chaste. கற்பு என்று சொல்லும்போது சிந்திக்கிற காரியங்களிலே கற்பு காணப்பட வேண்டும். When we say of chastity, they must be chaste even in their thoughts. கற்பு என்று சொல்லும்போது நடக்கையிலே கற்பு காணப்பட வேண்டும். When we say of chastity, they must be chaste in their behavior. சிந்தையிலே காணப்படுகிற கற்பை குறித்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். In Philippians chapter 4 verse 8, we read of the chastity in the mind.
Finally, brethren, whatsoever things are true, whatsoever things are honest, whatsoever things are just, whatsoever things are pure, whatsoever things are lovely, whatsoever things are of good report, if there be any virtue and if there be any praise, think on these things. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒரு கற்புள்ள நடக்கையை குறித்து அப்போஸ்தலன் பேசுகிறார். Next, in 1 Peter chapter 3 verse 1, Apostle Peter speaks of a chaste conversation. Likewise, ye wives, be in subjection to your husbands, that if any obey not the word, they also may without the word be won by the conversation of the wives. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து. அடுத்து 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Next, when we read 2 Corinthians chapter 11 verse 2, For I am jealous over you with godly jealousy, for I have espoused you to one husband, that I may present you as a chaste virgin to Christ. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. சீயோனை சுதந்தரிக்க போகிற ஒவ்வொரு தேவ ஊழியரும் கற்புள்ளவர்களாய் காணப்படுவது மாத்திரமல்ல, புதிய எருசலேமை சுதந்தரிக்க போகிறதான தேவ ஜனத்துக்கும் ஒரு கற்புள்ள அனுபவம் தேவை என்று நாம் இங்கே பார்க்கிறோம். Here we see that not only the workers of God who are going to inherit new Zion need a chaste life, but also the believers who are going to inherit New Jerusalem should be chaste in their life. கற்புள்ள என்கிற வார்த்தைக்கு மூல பாஷையிலே பல்வேறு அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Various meanings have been given in the original language for the term chaste. முதலாவதாக கற்புள்ள என்கிற வார்த்தைக்கு மூல பாஷையில் கிரேக்க பாஷையில் கொடுக்கப்பட்ட முதல் அர்த்தம் முழுமையாய் சுத்திகரிக்கப்பட்ட. The first meaning given in the Greek language for the term chaste is completely sanctified. ஒவ்வொரு தேவ ஊழியரும் முழுமையாய் சுத்திகரிக்கப்பட்ட, அதாவது முழுமையாய் என்று சொல்லும்போது ஆவி ஆத்தும சரீரத்திலே முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை வாஞ்சித்து அதை காத்துக்கொள்ள வேண்டும். Every worker of God should desire total sanctification in their spirit, soul and body, and also should preserve it. நான் சொல்லுகிற இந்த சத்தியங்கள் தேவ ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல, தேவ ஜனங்களுக்கும் பொருந்தும். The truths that I now say are not only for the workers of God, but it will also suit the children of God. ஏனால் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சபையானது கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். For apostle says that the church should stand before Christ the husband as a chaste virgin. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. May the God of peace sanctify you wholly. உங்கள் ஆவி ஆத்தும சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. I pray God your whole spirit and soul and body be preserved blameless unto the coming of our Lord Jesus Christ. ஆகவே ஒவ்வொரு தேவ ஊழியரும் ஆவி ஆத்தும சரீரம் சுத்திகரிக்கப்படுகிற விஷயத்தில், முழுமையாய் சுத்திகரிக்கப்படுகிற விஷயத்தில் வாஞ்சை உள்ளவர்களாய் மாற வேண்டும். Therefore every worker of God should have a desire for entire sanctification in the spirit, soul and body. அதான் வைடூரியம் என்கிற கல்லின் அனுபவமாக இருக்கிறது. That is the experience of chrysophrasis. ஆவி ஆத்தும சரீரம் முற்றிலும் சுத்திகரிக்கப்படுவதுதான் அந்த கற்பாய் இருக்கிறது. And chaste means wholly sanctified in the spirit, soul and body. இரண்டாவதாக கற்புள்ள என்கிற வார்த்தைக்கு கிரேக்க வேத வல்லுநர்கள் கொடுத்த இரண்டாவது அர்த்தம் பணிவுள்ள என்பதாகும். The second meaning given by the Greek biblical scholars for the term chaste is modest. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57:15. Isaiah chapter 57 verse 15.
For thus saith the high and lofty one that inhabiteth eternity, whose name is holy. I dwell in the high and holy place with them also that is of a contrite and humble spirit, to revive the spirit of the humble and to revive the heart of the contrite ones. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதவுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்திலே வாசம் பண்ணுகிறேன். I dwell with them that are of a contrite and humble spirit. அப்போ ஒவ்வொரு தேவ ஊழியருடைய வாழ்க்கையிலும் தேவன் அவர்களுக்குள்ளே எப்போதும் வாசம் பண்ண வேண்டுமானால் இந்த பணிந்த ஆவியின் அனுபவத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Therefore, if every worker of God wants God to dwell in them, then they should preserve the humble spirit within themselves. மனிதர்களுக்கு முன்பாக மனிதர்கள் பார்வையில சரீரத்தில் ஒரு தாழ்த்துகிற அனுபவம் அல்ல, Not out, as a show, so that men may see that you humble in the body. தேவன் ஆவிகளை நிறுத்து பார்க்கிறவராயிருக்கிறார். The Lord weighs the spirits. ஒவ்வொரு தேவ ஊழியரும் தன்னுடைய ஜீவியத்தில் அல்லது ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய ஜீவியத்தில் பணிந்த ஆவியோடு, அதாவது மனதில் இருதயத்தின் அடி ஆழத்தில் ஒரு தாழ்மையை காத்துக்கொள்ள வேண்டும். Every worker of God and every believer should be found with a humble spirit. That is, from the bottom of the heart, they must be humble in spirit. இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். This is what the psalmist says, the sacrifices of God are a broken spirit. ஆவி எங்கே நொறுங்குகிறதோ அங்கே இருதயமும் நொறுங்கும். When the spirit breaks, there the heart also breaks. நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். A broken and a contrite heart, O God, thou wilt not despise. இனி இயேசு சொல்லும்போது மத்தேயு 5:3 சொல்லுகிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. And next, Jesus in Matthew chapter 5 verse 3 says, blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. இன்னைக்கு தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லும்போது கர்த்தர் சொல்லும்போது, மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். Next, by prophet Micah the Lord speaks, he hath shewed thee, O man, what is good, and what doth the Lord require of thee, but to do justly, and to love mercy, and to walk humbly with thy God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே ஒவ்வொரு தேவ ஊழியரும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த பணிந்த ஆவியை அல்லது நொறுங்குண்ட ஆவியின் அனுபவத்தை, நொறுங்குண்டதுமான இருதயத்தின் அனுபவத்தை காத்துக்கொள்ள வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். Therefore, every worker of God and every child of God should have this humble spirit, and they have to walk humbly before the Lord. They have to have a humble and contrite heart. அடுத்தபடியாக கற்புள்ள என்கிற வார்த்தைக்கு வேத வல்லுநர்கள் கொடுத்த மூன்றாவது அர்த்தம் அறியாமையுள்ள. Next, the third meaning given by the Greek biblical scholars for chaste is innocent. அறியாமையுள்ள என்று சொல்லியிருக்கிறார்கள். Innocent. ஒவ்வொரு தேவ ஊழியரும் அதேபோல் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பக்தி விருத்திக்கு ஏதும் இல்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத, நம்முடைய பூரணத்துக்கு பிரயோஜனப்படாத காரியங்களை அறிந்து கொள்ள போகக்கூடாது. Every worker of God and every child of God should not try to know things that are not unto edification and things that are not godly in their lives. விசேஷமாக மற்றவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள், தோல்விகள், பின்மாற்றங்கள் இவைகளை அறிந்து கொள்ள போகக்கூடாது. Particularly, we should not try to know about the life of others, the sins, iniquities, backslidings and downfalls in the life of other people. 1 கொரிந்தியர் 2:2 அப்போஸ்தலன் இப்படி சொல்லுகிறார். In 1 Corinthians chapter 2 verse 2, the apostle says like this, For I determined not to know anything among you save Jesus Christ and him crucified. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றை உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். For I determined
not to know anything among you save Jesus Christ and him crucified. பல சந்தர்ப்பத்தில் நாம் மற்றவர்களுடைய ஜீவியத்தில் உள்ள குறைவுகளை, தோல்விகளை, பாவங்களை அறிந்து கொள்ள பிரயாசப்படுகிறோம். In many circumstances, we try and like to know the sins, shortcomings and failures in the life of others. ஒரு பெரிய பரிசுத்தவான் விதமாய் சொன்னார். A great saint said like this. ஒரு நபரை குறித்து தவறான காரியம் நாம் அறிந்து அது நம்முடைய மனதிலே பதியுமானால் அந்த குறிக்கப்பட்ட நபர் அந்த குறிக்கப்பட்ட தவறுக்காக ஆண்டவரிடத்தில் மனங்கசந்து அழுது மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டிருப்பார். ஆண்டவரும் அவரை மன்னித்திருப்பார். ஆண்டவர் அந்த மன்னித்த காரியத்தை நம்ம என்ன செய்வோம், அந்த தவறான காரியம் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம மைண்டில் அது இருந்துக்கிட்டே இருக்கும். அவரை பார்க்கும் போதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். Suppose you know of a mistake committed by some person, that gets registered in your mind. But that person, he understands his mistake and error and confesses it to God, then God forgives it. But you, on your part, whenever you see that person, you will bring to remembrance that mistake that person has committed. தவறு செய்தவர், பாவம் செய்தவர், குற்றம் செய்தவர் மனங்கசந்து அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பார். ஆண்டவர் அவரை மன்னித்திருப்பார். ஆண்டவரும் அவரும் கிளியராக இருப்பாங்க. ஆனால் அதை பார்த்த, கேள்விப்பட்ட, அறிந்து கொண்ட நாம் என்ன செய்வோம், அவர் அதே கண்ணத்தோடு அந்த தவறான எண்ணத்தோடு கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். The person who has committed a sin or an iniquity or a mistake, understanding his errors, would have cried unto God and asked pardon. The Lord too would have forgiven, and both of them would have reconciled and come to good terms. But we who came to know of that, who have seen that and heard about that, would register it in our mind, and we cannot erase that from our mind. Whenever we see that person, we will be seeing him with a jaundiced eye. இப்போ செல்ஃபோன், கம்ப்யூட்டர், இன்னும் பல்வேறு காரியங்களில் டெலீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. In mobile phones and computers, there is an option called delete. தேவையில்லாத உடனே டெலீட் பண்ணிடலாம். Unnecessary matter can be deleted. அதை டெலீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. It is not a laborious task to delete. ஆனால் ஒரு மனிதனுடைய அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவர்களை பற்றி தவறான ஒரு காரியம் மனதில் பதிந்து விட்டால் அதை டெலீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். அதை டெலீட் பண்ண வேண்டுமானால் அதற்காக எத்தனையோ நாள் உபவாசிக்க வேண்டும், கண் விழித்து ஜெபிக்க வேண்டும், கண்ணீர் விட்டு கதற வேணும். அப்போ தான் அது நம்ம மனதை விட்டு அழிக்கப்படும். And it is very easy to delete something that is in the cell phone or in the computer. On the contrary, if we've got registered some wrong misconception about some people in our lives, to delete it is a very, very difficult thing. And to delete it, we have to stay awake and pray long nights. We've got to fast for it and also shed tears for it. எனக்கு ஒரு பரிசுத்தவானை தெரியும். அவரோடு கூட 3 வருடத்துக்கு மேலாக கூட இருந்து பார்த்திருக்கிறேன். I know for saint, I had been with him for 3 years and I watched him. மற்றவர்களை குறித்து யாராயிலும் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் குற்றங்களையோ குறைவுகளையோ அவரிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா, அவர் ஒரு சென்ட்ரல் பாஸ்டர், அவரிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்கன்னா அவர் காது கொடுத்து அதை கேட்கவே மாட்டார். I know the pastor saint, he was a center pastor. If someone came to him with complaints about other people, he would never give a listening ear. சொல்லுவார், பிரச்சனையை கொண்டு வர்றவங்கள, அந்த கம்ப்ளைண்ட் பண்ண வர்றவங்ககிட்ட அவங்களுக்கு தெரியும் அவங்க இதுக்காக தான் வர்றாங்கன்னு. உடனே சொல்ல, போங்க போங்க பின்ன பார்க்கலாம் அப்படி எப்போ வந்தாலும் பின்ன பார்ப்போம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிடுவார். Whenever he sees someone coming there with a complaint, for he was able to discern those people, he would immediately say, I don't have time, no, let us see that later. Saying so, he will send them off. அப்போ ஒரு முறை நான் அவரிடத்துல சந்தேகம் கேட்டேன். Once I had a doubt and I asked him, இப்படி பிரச்சனைகளை சொல்ல வர்றாங்க, அது என்னன்னு நீங்கள் கேட்கறது இல்லையே, ஏன் போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்கிறீங்க, எப்படி அந்த பிரச்சனை நீங்கள் தெரியும் தானே, உங்களுக்கு நீங்கள் ஒரு உத்தரவாதத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியணும் தானேன்னு கேட்பேன் நான். I said, when someone is coming with a problem, why are you not giving lending a hearing ear to them? You're asking them to go off and come sometime later. You have to know the problem, for you're a man of responsibility. அது ஜனங்கள் சொல்ல வந்தாலும் சரி, ஊழியக்காரங்க சொல்ல வந்தாலும் சரி. This was for both even people and the workers of God. அப்போ அவர் சொல்லுவார், He used to say, நான் கேட்ட சந்தேகத்துக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, the answer he gave for my doubt was, சொல்ல வர்றவங்க உண்மையை 100% சொல்ல மாட்டாங்க. the one who is coming to give a complaint won't be 100% true. அவங்க சொல்றதுல நிறைய பொய் இருக்கும்.
and there will be lots of additions. That is, they will be lying also. அது உண்மையோ பொய்யோ, அது உண்மையா இருந்தாலும் சரி பொய்யா இருந்தாலும் சரி, அதை நம்ம கேட்கும்போது நம்முடைய மனதில் பதிந்து விட்டு அது போறது கஷ்டம். It might be true or false, but we hear it, it will get registered in our mind, and then to wipe it out, it will be very difficult. அதே வேளையில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி யாரை குறித்து சொல்ல வர்றாங்களோ அந்த குறிக்கப்பட்ட காரியத்துக்காக, அந்த குறிக்கப்பட்ட நபருக்காக நான் தேவ சமூகத்தில் மணிக்கணக்காக செலவழிப்பேன். At the same time, when someone is coming with a problem to me, instead of listening to them, I spend many hours in God's presence for them. குற்றப்படுத்துறவங்க யார் மேலே குற்றப்படுத்துகிறாங்களோ அந்த குற்றம் உண்மையாக இருக்குமானால் நான் தேவ சமூகத்தில் ஜெயிக்கும் போது கர்த்தர் அதை சரியாக்குவார். If a person has come to accuse someone else, and if his accusation is right, then when I pray in God's presence, the Lord will solve his problem. இல்ல குற்றப்படுத்துறவங்க பக்கத்துல பொய்யான குற்றத்தை படுத்துறாங்கன்னு சொன்னா இந்த குற்றப்படுத்துறவங்கள ஆண்டவர் சரியாக்குவார். Or if the person is coming with false accusations, then the Lord will correct the person who has come with false accusations. இந்த ரெண்டு கூட்டத்தாரையும் என்கிட்ட இருக்கிற இந்த அதிகாரத்தை வைத்து அவங்களுடைய கேரக்டரை, குற்றப்படுத்துறவங்களையும் குற்றப்படுத்தப்படுறவங்களையும் அவங்களுடைய கேரக்டரை என்னுடைய அதிகாரத்தை வச்சு மாற்ற முடியாது. By my authority, I cannot change the character of the accuser and the accused. அப்ப ரெண்டு கூட்டத்தாரையும் அந்த சுபாவத்தை மாத்துறது ஆண்டவர் தான். Therefore, it is the Lord who has to change the nature of both these groups. நான் அதுக்காக தான் அதை தேவ சமூகத்தில் வைக்கிறேன். That's the reason why I place all these in God's presence. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்போ ஒரு ஆளை குறித்து, ஒரு ஆளுடைய பேரை குறித்து ஒருத்தர் வந்து புகார் சொல்ல துளங்கும் போதே தடுத்து நிறுத்தி விடுவார். Therefore, when someone comes with a petition about another person, in the beginning itself, he will stop it. இன்னார் சரியில்லைன்னு சொன்னா அப்ப சொல்லுவார், நீயும் சரியில்லை, நானும் சரியில்லை, அவரும் சரியில்லை, என்ன செய்வோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லுவார். Suppose a person comes and says that particular person is not right, immediately he will say that person is not right, you are not right, and I too am not right, so let us all pray in God's presence. அதனால ஆண்டவர் தான் சரியாக்கணும். So God has to set everything right. ஒருவேளை சொல்றவங்க பேச்சை கேட்டு ஒரு நிரபராதியின் மேல நான் வந்து ஒரு தண்டனை கொடுத்து விட்டாலோ, இல்லை அவரை குறித்து தவறா என் மனதில் பதித்து விட்டாலோ நான் கர்த்தருக்கு முன்பாக கணக்கு கொடுக்கணும். If I listen to the words of the accuser and I go to punish a person even though he is innocent, or if my verdict or judgment is wrong, then I am answerable before God. அதே வேளை ஒரு ஜெபிக்கிற பரிசுத்தவான் அவர் கூட இருந்து நான் பார்த்துருக்கிறேன், எப்போதும் ஜெபிச்சுட்டு தான் இருப்பார். At the same time, I can say that he was a man of prayer. I had been with him and have watched him. I used to see him all the while praying. ஆகவே பிரச்சனை கொண்டு வர்றவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவார், அவங்க பிரச்சனையை யாரை பாயிண்ட் பண்றாங்களோ அந்த குறிக்கப்பட்ட நபருக்காகவும் ஜெபம் பண்ணுவார். விஷயத்துடைய ஆழத்தை கதை கேட்கறது போல கேட்டு மனதில் ஏற்றிக்கொள்ள மாட்டார். Therefore, when a person comes with a problem, he'll pray for him. When he has got something against another person, when he comes to know the name of that person, he'll be praying even for that person, but he would not try to go into the depth of the matter. என்னிடத்துல அவர் நெருங்கி பழகினபடினால என்கிட்ட சொன்னார், அந்த ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களில் அவர் என்ன செய்தார், இப்படிலாம் ஏற்றிக்கொண்டு அந்த குறிக்கப்பட்ட காரியம் அழிக்கப்படுவதற்கு, மனதை விட்டு நீங்குவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டாராம். As I had a very close rap with him, he shared this matter with me. He said, in the beginning of my ministry, I used to sit and hear all those complaints and petitions, but later when those things got registered in my mind, I found it very difficult to erase it. அப்பதான் கர்த்தர் ஒரு முறை பேசினாராம். Then the Lord once spoke to him. கருப்பு முடிய வெள்ளை முடியாகவும் உனக்கு முடியாது, வெள்ளை முடிய கருப்பு முடியாகவும் உனக்கு முடியாது. You cannot make one black hair gray, and also you cannot change one gray hair black. அதனால ஒரு காரியத்தை ஒருத்தர் சொல்ல வரும்போது எல்லாம் அந்த அதோடைய ஆழத்தை அறிய போகாத. Therefore, when someone comes with a matter, don't try to go into the depth of that matter. என்ன அறிந்து உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. For after knowing that too, you cannot do anything. செய்ய வேண்டியவர் செய்யக்கூடியவர் நான் தான். It's I who has to do and who can do. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் கர்த்தர் அவரிடத்துல சொல்லி கொடுத்தாராம். In this way, in a circumstance, the Lord taught him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படித்தான் அவர் அந்த காரியங்களை அறியாத அளவுக்கு, அதான் அறியாமை உள்ள மற்றவங்களுடைய ஜீவியத்தில் கூடிய பாவங்கள், குற்றங்கள், சில வேளை அது உண்மையாக வந்திருக்கலாம், இல்லை 90% வராமலே வந்ததாக மற்றவங்க சொல்லுவாங்க.
அதனால அதை அறிந்து அந்த குறிக்கப்பட்ட மனிதரை குறித்து பார்க்கும் போதெல்லாம் அந்த எண்ணம் வரும், மனதை விட்டு நீங்காது. So if we try to go to know in depth about any matter, our mind will get corrupted. At times the things accusations might all be right, or at times 90% of it might not be right, but once it gets registered in our mind, we might find it very difficult to wipe it away. ஒரு வார்த்தை சொன்னார், He told a word. ரொம்ப என்னை யோசிக்க வைத்தது. It made me to think much. அப்படி ஒரு நபரை நான் குறித்து அறிந்து சொன்னா, அடுத்த அந்த நபரை பார்க்கும்போது நான் அவர்கிட்ட பொய்யாய் பேசணும், பொய்யாய் சிரிக்கணும், பொய்யாய் அவர்கிட்ட பழகணும். Then if I come to know of a person, later the next occasion I meet him and speak to him and smile at him, everything will be artificial. அவரை குறித்து உள்ளத்துல ஒன்று இருக்கும், வெளியரங்கமா சும்மா அவர் பார்வைக்காக அவருக்காக நான் பேசி சிரிச்சு விசாரிக்கிற மாதிரி இருக்கும். And our thoughts about him will be different inside my heart, but outwardly an artificial smile and an artificial conversation. ஆகவே தான் 15ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். That is why in Psalm 15 it is written, he taketh not up a reproach against his neighbor. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து கற்புள்ளங்கிற வார்த்தைக்கு 4வது அர்த்தம் பரிசுத்தமுள்ள. The fourth meaning for the term chaste is holy. பரிசுத்தமுள்ள என்பதற்கு நாம் பல காரியங்களை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், மற்ற வேத பாடங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். In many other Bible studies we have seen about holiness. முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். We must be made wholly holy. பரிசுத்தத்தில் பூரணத்தை அடைய வேண்டும். We must attain the perfection in holiness. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 Corinthians chapter 7 verse 1. Having therefore these promises, dearly beloved, let us cleanse ourselves from all filthiness of the flesh and spirit, perfecting holiness in the fear of God. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்தணும். Perfecting holiness in the fear of God. பரிசுத்தம், holiness in the body, ஆவியில பரிசுத்தம், holiness in the spirit, ஆத்மாவுல பரிசுத்தம், holiness in the soul. ஆவியில பரிசுத்தம்னு சொன்னா சிந்திக்கிற விஷயங்கள்ல பரிசுத்தம் இருக்கணும். When we say of holiness in the spirit, our thoughts also should be holy. சித்தத்தின் பகுதியில பரிசுத்தம், and holiness in the will, அறிந்து கொள்ற பகுதியில பரிசுத்தம், holiness in the knowing part, புரிந்து கொள்ற பகுதியில பரிசுத்தம், holiness in the understanding part, எண்ணங்களில் பரிசுத்தம், holiness in thoughts, தோற்றங்களில் பரிசுத்தம், holiness in imaginations, ஞாபகத்துல வைத்திருக்கிற காரியங்கள் பரிசுத்தமா இருக்கணும். and whatever we retain in our memory, it should be holy. இதெல்லாம் ஆவியில காணப்படுகிற பாத்திரங்கள். All these are the vessels found in the spirit. சிலவேளை பரிசுத்த சம்பந்தப்பட்ட காரியம் நம்ம ஞாபகத்துல இருக்காது, ஏதாவது தேவையில்லாத அருவருப்பான காரியங்களை கேட்டிருப்போம், அசுத்தமான காரியத்தை கேட்டிருப்போம், அது நம்முடைய ஞாபகத்துல இருந்துட்டே இருக்கும். At times when we might be hearing something holy, that won't be retained in our memory, but filth will be retained in our memory. அடுத்து தியானிக்கிற தியானங்கள்ல பரிசுத்தம். Next, holy in meditation. அடுத்து தேடுதலில் பரிசுத்தம். Holy in seeking. நினைவுகளில் பரிசுத்தம். Holy in remembrance. அப்ப இந்த ஆவியில் உள்ள 10 பாத்திரங்களிலும் பரிசுத்தம் இருக்கணும். Therefore we must be holy in all the 10 vessels in the spirit. அடுத்து ஆத்மாவுல சுபாவங்கள். Next, nature in the soul. அந்த சுபாவங்கள்ல பரிசுத்தம். Our nature should be holy. இப்ப ஒரு கோபப்பட்டோம், இல்ல கசப்பு வைத்தோம், வைராக்கியம் வைத்தோம், பகை வைத்தோம், இந்த சுபாவத்துல பகை, கசப்பு, வைராக்கியம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சரீரம் கரைப்பட்டு போய் விடுகிறது. Suppose we became angry, or we had hatred, enmity or emulation, we can see that the body has been defiled. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14-15. Hebrews chapter 12 verses 14 and 15. Follow peace with all men and holiness, without which no man shall see the Lord, looking diligently lest any man fail of the grace of God, lest any root of bitterness springing up trouble you, and thereby many be defiled. யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். சுபாவத்துல இருதயத்துல சுபாவத்தின் பகுதியில கசப்பு வந்துச்சுன்னு சொன்னா
இப்போ எனக்குள்ள ஒரு கசப்பு அடுத்தவங்க மேல வந்தா நான் தீட்டுப்படுறேன். Therefore, in my nature, that is in my heart, I become angry against another person, then I get defiled. விசுவாசிகளுக்கு அது பொருத்தம். This will fit even the believers. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் கடைசி வசனத்துல தீட்டு உள்ளவங்க எங்க போக முடியாது, புதிய எருசலேமுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. For in the book of Revelations chapter 21, the last verse, it is written, all that defileth cannot enter into New Jerusalem. ஆகவே சுபாவத்தின் பதில பரிசுத்தம் வேணும். Therefore, we must be holy in our nature. கசப்பு வைராக்கியம் வைத்தால் அது நல்ல சுபாவம் இல்ல, கிறிஸ்துவின் சுபாவம் இல்ல. அந்த கசப்பு வைராக்கியம் நம்முடைய பரிசுத்தத்தை எடுத்து போடுகிறது. And bitterness and envy or emulation is not the nature of Christ, and it will remove holiness from our life. அடுத்த ஆத்மாவுல இரண்டாவது பாத்திரம் வாஞ்சைகள். The second vessel in the soul is desire. பரிசுத்தமான காரியங்களை வாஞ்சிப்பது. We have to desire holy things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து உணர்ச்சிகள் அல்லது எழுச்சிகள். Next is feelings or emotions. உணர்ச்சிகள்ல பரிசுத்தம் காணப்படுவது. And our feelings must be holy. அடுத்து ஆசாபாசங்கள். Next, lusts and affections. அதுல பரிசுத்தம். Holiness in that. கடைசியாக ஆத்மாவுல காணப்படுற கடைசி பாத்திரம் தெரிந்து கொள்ளுதல். The final vessel found in the soul is choosing. பரிசுத்தமான காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். We have to choose holy things. அதுபோல சரீரத்துல கண்கள். Similarly, in the body, eyes. கண்கள்ல பரிசுத்தம். Holiness in the eyes. காதுகள்ல கேள்விப்படுகிற காரியங்கள்ல பரிசுத்தம். Holiness in the ears, that is the things that we listen. கண்கள்னா பார்க்கிற காரியத்துல பரிசுத்தம். When we say of eyes, we have to look unto holy things alone. காதுகள்னா கேட்கிற காரியத்துல பரிசுத்தம். In the ears, in the things we hear, there must be holiness. நாம் பரிசுத்தவான் என்று சொல்லிக்கொண்டு கேட்கிறதெல்லாம் அசுத்தமான காரியத்தை கேட்டுட்டு இருக்க கூடாது. Saying that I am a saint, I must not be listening to filthy things. பரிசுத்தவான்கள் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அசுத்தத்தை அல்லது அசுத்தத்தை குறித்து கேள்விப்பட போக மாட்டாங்க. The saints will never try to hear or know about the filthiness found in the life of others. மற்றவங்க வாழ்க்கையில் உள்ள அசுத்தத்தை பார்க்க போக மாட்டாங்க. They will not try to go and look into the uncleanness or filthiness in the life of others. அதான் தேவனை குறித்து படிக்கிறோம். ஆபகுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. That is why in Habakkuk it is written about God, thou art purer of eyes than can behold evil. அவர் தீமையை பார்க்க போக மாட்டார். He will not go to see evil things. ஏன்னா அவருடைய கண்கள் சுத்த கண்கள். For his eyes are pure. சுத்த கண்களா இருக்கிறதுனால அசுத்தத்தை அது பார்க்க போகாது. And with that pure eyes he cannot behold evil. செவிகள் சுத்தம். Holy in ears. அதனால அசுத்தத்தை கேட்க போகாது. So it won't go to listen to a filthy conversation. அடுத்து வாயில பரிசுத்தம் இருக்கிறதுனால அசுத்தமானதை பேச போகாது. Next, as the mouth is holy, it will not speak unclean things. இப்ப வாயில அசுத்தமான காரியங்களை பேசினால், if we speak filthy things by our mouth, இப்ப நான் பேசினா என் பரிசுத்தம் நஷ்டப்படுத்தப்படுகிறது. if I speak, I lose my holiness. யாக்கோபு 3 அதிகாரத்துல படிக்கிறோம். In James chapter 3 we read, நாவில் பேசுற வார்த்தைகள் முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடுகிறது. the words of the mouth defileth the whole body. யாக்கோபு 3 James chapter 3 verse 6. And the tongue is a fire, a world of iniquity. So is the tongue among our members, that it defileth the whole body, and setteth on fire the course of nature, and it is set on fire of hell. நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப பேசுற வார்த்தைகள்ல பரிசுத்தம் இல்லாவிட்டா ஏன் சரீரம் முழுதும் கரைப்பட்டு போய் விடுகிறது. Therefore, if there is no holiness in the words of my mouth, then my whole body is defiled. அடுத்து முகர்ற அனுபவம். Next, smelling. அதுலயும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். Holiness should be found even in that. அடுத்து மொத்த சரீரத்திலும் பரிசுத்தம். Next, holiness in the whole body. இதான் கற்புள்ளங்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட வேத வல்லுநர்கள் கொடுத்த 4வது அர்த்தம். This is the 4th meaning given by the biblical scholars for the term chaste. இப்ப இந்த கற்புள்ள அனுபவம் என்னுடைய ஜீவியத்துல இல்ல என்று உணரக்கூடிய ஊழியர்கள் தங்களை தேவ சமூகத்திலே ஒத்துக்கொண்டு தேவனிடத்துல மறைக்காமல் அறிக்கிட வேண்டும். Therefore, the workers of God who come to know or understand that this chastity is not found in their lives, they have to first acknowledge into God's presence and repent for that in God's presence. தேவன் கிருபையாய் மன்னித்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறார். Graciously the Lord forgives, washes and sanctifies us. அடுத்து இந்த கற்பு என்கிற சுபாவத்தின் மேல் வாஞ்சை வைக்க வேண்டும். Next, they must have a pleasure on this chastity. அதான் வைடூரியம்.
That is chrysoprases. அந்த வைடூரியம் என்கிற கல்லின் மேல் ஒவ்வொரு ஊழியரும் தன்னுடைய வாஞ்சியை வைக்க வேண்டும். Every worker of God should take pleasure upon chrysoprases. ஓட்டம் ஜெயத்துனோடி ஒளியாம் ஜீவனிசுவை போல் ஓட்டம் ஜெயத்துடனோடி ஒளியாம் ஜீவனிசுவை போல் வீசுமொழியதில் வீரமாய் நடந்தோ கிரீடம் சூடிடுவார் ஓட்டம் ஜெயத்துடனோடி ஒளியாம் ஜீவனிசுவை போலோட்டம் ஜெயத்துடனோடி ஒளியாம் ஜீவனிசுவை போல் வீசுமொழியதில் வீரமாய் நடந்தோ கிரீடம் சூடிடுவார் வீசுமொழியதில் வீரமாய் நடந்தோ கிரீடம் சூடி